வெண்டைக்காய்கள் எல்லாமே நல்லா கழுவிட்டு ஒரு துணியில் தொடச்சி நல்லா அது தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப பெருசாக இல்லாமல் இந்த மாதிரி வெண்டைக்காய் கட் பண்ணிவிட்டு வாணலியில் கடுகு தாளிச்சிட்டு அதில் நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமாக வெண்டைக்காய் அப்படியே சிம்மில் வச்சு வணக்கி விட்டுக்கலாங்க. இது அப்படியே சிம்மில் வச்சு வணக்கிக்கிட்டே இருக்கிறப்ப நம்மளுக்கு நல்லா ட்ரை ஆயிரும். அதுக்கப்புறமாக நம்ம இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்திட்டு குழம்பு மிளகாய் தூள் இருக்குது இல்லைங்களா, சாம்பார் தூள் அப்படின்னு சொல்லுவோம், அது மட்டும் போட்டால் போதும். கரம் மசாலா தூள் அதெல்லாம் எதுவுமே போட வேண்டியதில்லை. செமையாக இருக்கும். அப்படியே உங்களுக்கு நல்லா மொறுன்னு இருக்கும். நம்ம ஆல்ரெடி வெண்டைக்காய்களெல்லாம் தண்ணி இல்லாமல் நல்லா துணியில் ட்ரையாக துடைச்சி வச்சுருக்கிறதுனால இந்த பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தயிர் சாதத்துக்கு வச்சுக்கலாம், அதுக்கப்புறமாக ரசம் சாப்பாட்டுக்கு வச்சுக்கலாம், லெமன் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு கூட சைட் டிஷ்ஷாக இது வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.